குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பிஎஸ்டி சீரிஸோட கெமிஸ்ட்ரி டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பார்ட் யூனிட் 2ல ஐ மீன் டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பார்ட் நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? The following results were obtained on testing a compound X. So X டெஸ்ட் பண்றாங்க. It does not conduct electricity in molten state. ஸோ டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மால்டன் ஸ்டேட் அப்படின்னாலே இது கண்டிப்பா வந்து அயனிக் காம்பவுண்ட் கிடையாது. ஏன்னா அயனிக் காம்பவுண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இட் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட். அப்போ லோ மெல்டிங் பாயிண்ட் இருந்தாலே என்னது அயனிக் காம்பவுண்ட் கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட், த பேரண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் ரெக்கார்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஆர் டூ நான் மெட்டல்ஸ் கொடுத்துட்டாங்க. மெட்டாலிக் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்? மெட்டல்ஸ்ல தான் மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. டி ஆப்ஷன் என்ன? எய்தர் ஏ ஆர் சி. நம்ம ஏ கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அவர் ஆப்ஷன் வில் பி பி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் வில் பி பி. Second question. For the Lewis dot structure shown below, the most likely elements of A and B. So A and B கொடுத்துருக்காங்க. மாதிரி ஏல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இங்க 1 2 3 4. ஸோ ஏக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கணும்? வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருக்கணும். இப்போ பிக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் பாரு? 1 2 3 4 5 6 7. இப்போ பிக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கணும்? 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ போரான் 5 6 7 8 9. இது அட்டாமிக் நம்பர். வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? போரானுக்கு 3, கார்பனுக்கு 4, இது 5, இது 6, இது 7. ஸோ நமக்கு எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் எதுக்கு இருக்கு? கார்பன். நெக்ஸ்ட் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் எதுக்கு இருக்கு? ஹாலஜன் ஃபேமிலி. ஹாலஜன் ஃபேமிலியில் ஃப்ளூரின், புரோமின், அயோடின் எல்லாமே இருக்கிறதுனால ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது? புரோமினுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவர் ஆன்சர் வில் பி கார்பன் அண்ட் புரோமைன். Fourth question. As the number of covalent bond between two atom increases. So number of covalent bond அப்படின்னா for example, if you have nitrogen, N2 வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட். எத்தனை பாண்ட் ஃபார்ம் ஆகும்? N ட்ரிபிள் பாண்ட் N. இதோட பாண்ட் ஆர்டர் என்ன? பாண்ட் ஆர்டர் வந்து 3 1 2 3. ஸோ இது எல்லாமே கோவலன்ட் பாண்ட். இப்போ நமக்கு பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? பாண்ட் லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா தீஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அட்டாச்ட். ஸோ இன்க்ரீஸ் இன் பாண்ட் ஆர்டர் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாண்ட் லென்த் டிக்ரீஸ் ஆச்சு, அதாவது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு சப்ளை மோர் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிறைய எனர்ஜி சப்ளை பண்ணணும். அப்போ பாண்ட் என்தால்பி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்ததுன்னா பாண்ட் லென்த் கம்மியாகும். அப்போ பாண்ட் எனர்ஜி வந்து அதிகமாகும். கொஸ்டின் வந்து என்ன? பாண்ட் லென்த் என்ன ஆகும்? பாண்ட் லென்த் வில் பி டிக்ரீஸ். N ட்ரிபிள் பாண்ட் என்னும் O டபுள் பாண்ட். ஸோ இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் வேற எக்ஸாம்பிள் எடுத்திருக்கா. இப்போ கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பனுக்கும் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இதுக்கு வந்து பாண்ட் லென்த் வந்து அதிகம். இட் வில் பி ஹேவிங் மோர் பாண்ட் லென்த். அதுவே இப்போ டபுள் பாண்ட் வந்துன்னா இட் வில் பி ஹேவிங் லெஸ் பாண்ட் லென்த். ஏன்னா பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். So bond length decreases and bond enthalpy. Bond enthalpy na energy supply to break the bond. So bond enthalpy increases. So end the option match agudhu? Decreases and increases. Decreases and increases. Option is B. Fourth one, the option is B. Fifth question. Which of the following possess net dipole moment? Dipole moment எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மியூல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து உனக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோ கொடுக்குறேன், அதை மறக்காம பாருங்க. ஸோ இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எதுக்கெல்லாம் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்
இருக்குமோ, whichever has lone pair of electrons, this will be having dipole moment. So இது ஒரு ட்ரிக். இதுல வந்து நிறைய எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வீடியோ பாருங்க. which of the following possess net dipole moment அப்படின்னா என்ன அர்த்தம்? dipole moment is not equal to 0 எதுக்கு இருக்கும் அப்படின்னு. இப்போ CH4 எடுத்துக்கலாம். ஒரு கார்பனோட வேலன்ஸ் என்னது? 4. கார்பனோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் கார்பன், அப்புறம் என்ன வரும்? நைட்ரோஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின். இதுல வந்து 6 அட்டாமிக் நம்பர், 4 அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான், இது 5, இது 6, இது 7. இப்போ கார்பன் CH4. For all the 4 hydrogen are bonded. இப்போ இதுக்கு வந்து no lone pair, lone pair இல்ல. So no dipole, lone pair இல்ல. The dipole moment will be equal to 0. இப்போ next B பார்க்கலாம். CCl4. இது ட்ரிக்னா ஒரு எலிமெண்ட்ல இருந்து 4மே சேமா இருந்தது அப்படின்னா இதோட நெட் டைபோல் மொமெண்ட் என்னவா தான் இருக்கும்? 0வா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ ஈக்குவல் புஷ் இருக்கும். இதெல்லாம் அப்படியே புடிச்சு இழுக்கும் போது நெட் டைபோல் மொமெண்ட் வந்து 0வா ஆயிடும். இப்போ சி எடுத்துக்கலாம். SiF4. பர் சிலிக்கான் எதுக்கு கீழ வரும்? சிலிக்கான் வந்து கார்பனுக்கு கீழ வரும். இப்போ கார்பன் வந்து 1 2 3 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃப்ளூரின் வந்து மோனோவேலண்ட். மோனோவேலண்ட்ல என்ன? சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ஒரு 4 சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சோ இதுக்கு நெட் டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ டி எடுத்துக்கலாம். டி வந்து சல்ஃபர். எஸ் பாரு எதுக்கு கீழ வரும்? ஆக்ஸிஜனுக்கு கீழ, நைட்ரஜன் கீழ பாஸ்பரஸ், ஆக்ஸிஜன் கீழ சல்ஃபர் வரும். சோ சல்ஃபருக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 6. 1 2 3 4 5 6. 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ இதுல வந்து 4 பாண்ட் பண்றேன். இப்போ இதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. சோ அப்போ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா it will have dipole moment. Because lone pair of electron வந்து it is more electronegative. It is considered as more electronegative. அங்க இருக்கிற புல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். So it will have a dipole moment. சோ நமக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இது டைபோல் மொமெண்ட் வச்சு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித் தரேன். Next, 6th question. According to VSEPR theory, if two bond pairs and no lone pair are present around the central atom, the geometry of a molecule is. So first பாரு, இதுல வந்து bond pair மட்டும் இருக்கு. No lone pair. lone pairனா நமக்கு ஈஸியா நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். இப்போ bond pair வந்து 2 இருந்ததுதான். அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கும்? sp இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்கும்? லீனியர். நெக்ஸ்ட் பாண்ட் பேர் 3 இருந்ததுன்னா sp2 பாரு 1 2 3 3 இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? ட்ரைகோனல் பிளேனார். இப்போ 4 இருந்ததுன்னா sp3 இது என்ன வரும்? டெட்ராஹெட்ரல். 5 இருந்ததுன்னா 5 என்னது? sp3d. சோ 5 இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் மேல. சோ ட்ரையாங்கிள்ல வந்து மேல ஒண்ணு கீழ ஒண்ணு. சோ இது வந்து என்ன சொல்லலாம்? ட்ரைகோனல் பைபிரமிடல். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2 பாண்ட் பேர் இருந்ததுன்னா பாரு sp மட்டும் தான். பாரு இது 2 இது 3னா வந்து sp2 ட்ரைகோனல் பிளேனார். 2 பாண்ட் பேர் இருந்ததுன்னா நம்ம அது ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவோம்? லீனியர் ஸ்ட்ரக்சர். 6th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் இருந்ததுன்னா எப்படி ஸ்ட்ரக்சர் அப்புறம் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றது நான் ஒரு ஷார்ட்கட் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். இதோட ஆன்சர் வந்து சி. sp-னா லீனியர், sp2னா ட்ரைகோனல் பிளேனார், sp3னா டெட்ராஹெட்ரல், இது ட்ரைகோனல் பைபிரமிடல். இப்போ 6 அப்படின்னா என்னது? sp3d2. d2னா என்னது? ஆக்டாஹெட்ரல். சோ இது நீ வந்து ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும்.
Next question. The molecular geometry of BrO3 ion according to VS-EPR theory. வர இந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் BrO3 ஓட பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் எத்தனைன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். BrO3 மைனஸ் இப்போ Br வந்து எங்க வருது பாரு, Br வந்து ஹாலோஜன், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின். ஃப்ளூரின்ல குளோரின், புரோமின், அயோடின் வரும். ஸோ புரோமின்ல எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ புரோமின்க்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். மைனஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஆட் 1. அப்போ டோட்டலா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? BrO3க்கு 8 வேலன்ஸ் எலக்ட்ரான். பாரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் போட்டுட்டேன். இப்போ O3 இருக்கு. O வந்து டைவேலண்ட். டைவேலண்ட்னா என்ன? O வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ O எப்பயுமே என்ன ஆகும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ பாரு 2 Br எலக்ட்ரானுக்கு ஒரு O ஃபார்ம் ஆகுது. 2 Br எலக்ட்ரானுக்கு ஒரு O, 2 Brக்கு ஒரு O. டோட்டலா எத்தனை பாண்ட் பேர் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3. பாண்ட் பேர் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. லோன் பேர் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. சோ இப்போ இந்த பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் இருந்ததுன்னா உனக்கு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு டேபிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாண்ட் பேர் எழுதிக்கோ, அப்புறம் லோன் பேர் எழுதிக்கோ, அப்புறம் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோ. ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப் பாரு 2, 2, 3, 3, 4, 4, அப்புறம் 5. இதை எழுதிக்கிட்டியா? நெக்ஸ்ட் லோன் பேர்ல பாரு 1, 2, 1, 2, 1, 2, 1. இது எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் வந்து பென்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பென்ட், இது பென்ட், அப்புறம் ட்ரைகோனல் பிரமிடல், அப்புறம் இது வந்து என்னது? டி ஷேப். இது வந்து சீசா. இது ஸ்கொயர் பிளேனார். இது வந்து ஸ்கொயர் பிரமிடல். சோ ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஞாபகம் வச்சுக்கிற? பி டி எஸ். பிடிஎஸ் ஞாபகம் வச்சுக்கிற. இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன? இன்னொன்னு கத்துக்கோங்க சேர்த்தி. இதோட ஹைபிரிடைசேஷன் எப்படி எழுதுறது பாரு. இது வந்து எஸ். இது வந்து என்ன ஹைபிரிடைசேஷன்? P1. இது P2. இது P3. சோ இந்த மாதிரி sp3 ஹைபிரிடைசேஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து என்னவா இருக்கும்? அது டெட்ராஹெட்ரலா தான் இருக்கும். பட் நமக்கு இங்க எத்தனை லோன் பேர் எத்தனை பாண்ட் பேர் இருக்கு? இங்க 3 லோன் பேர் 3 பாண்ட் பேர் இருக்கு. சோ 3 பாண்ட் பேர். அப்புறம் எத்தனை லோன் பேர் இருக்கு? ஒரு லோன் பேர். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? The structure will be trigonal pyramidal. சோ இப்போ எந்த லோன் பேர் எத்தனை பாண்ட் பேர் கொடுத்தனா உன்னால வந்து ஸ்ட்ரக்சரை வந்து எழுத முடியும். So what is the option? The option is B, trigonal bipyramidal. இதோட ஹைபிரிடைசேஷனுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க பாருங்க. சோ இப்போ நம்ம 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்? இது வந்து trigonal bipyramidal. ஆப்ஷன் வந்து B. 8th question, the potential energy. So potential energy na என்னது? Potential energy na energy possessed by the body at rest of curve of H2 molecule as a function of internuclear distance. So இந்த question நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னது? எனர்ஜி. இங்க எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்க இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இது வந்து எக்ஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னா என்ன? ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். சோ இப்போ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது 2 ஹைட்ரஜனும் மாலிகுலும் எவ்வளவு இருக்குது? டிஸ்டன்ஸ் இஸ் மோர். அப்படின்னா என்ன சொல்றோம்? இட் இஸ் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இப்போ ரெண்டும் டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே வரும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து இங்க பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்னது? H2 பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ
இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வந்து என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி மோர். பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி மோர்ன்னு ஏன் சொல்றேன்? ஏன்னா 2மே வந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ 2த்துக்குமே வந்து எந்த இன்டராக்ஷன், எந்த ரிபல்ஷனும் கிடையாது. இப்போ இது 2ம் கிட்ட கிட்ட வரும்போது, 2 ஹைட்ரஜனும், இது ஒரு ஹைட்ரஜனும், இது ஒரு ஹைட்ரஜனும் கிட்ட கிட்ட வரும்போது என்ன ஆகுது? அங்க கொஞ்சம் அட்ராக்ஷன் நடக்கும். அப்புறம் ரிபல்ஷன் நடக்கும். ஸோ அப்ப என்னவாகும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி ஆயிட்டே வரும். அதாவது மூவிங் எனர்ஜி வேற எனர்ஜி எல்லாம் இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இது என்ன சொல்லியிருக்காங்க? எனர்ஜி வந்து A சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் எனர்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? B சொல்லியிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து B மைனஸ் A. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த இது வந்து there is a decrease in potential energy. டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ்னா என்ன அர்த்தம்? 2 ஹைட்ரஜன் மாலிகுலும் தூரமா இருக்கு. அப்ப எந்த விதமான அட்ராக்ஷன், ரிபல்ஷனும் இல்ல. அப்போ இது வந்து அப்படியே கிட்ட வரும்போது என்ன ஆகும்? ரிபல்ஷன்ஸ் நடக்கும். ரிபல்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது? மாலிகுல் ஆட்டம் வந்து மூவ் ஆகும். வேகமா ரிபல்ஷன் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ மூவ் ஆகும்போது என்னது? த பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் எனர்ஜி பொசஸ்ட் பை பாடி அட் ரெஸ்ட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும். where energy, that is another energy will be, kinetic energy will be increasing. So அந்த கம்மியாகிற potential energy தான் நம்ம என்ன சொல்றோம்? B minus A. This energy minus this energy, that is decrease in potential energy. So answer is B minus A. Next 9th question. Match the column. So இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சாகணும்? Hybridization தெரிஞ்சாகணும். ஸோ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த செகண்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் உனக்கு தெரிஞ்சுக்கணும். என்னது? பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அப்புறம் என்ன வரும்? நியான். ஸோ இதோட பேலன்ஸ் அட்டாமிக் நம்பர் 5, 6, 7, 8, 9. சாரி, திஸ் இஸ் 4, 5, 6, இது 7, இது 8, இது 9, இது 10. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பாருங்க. 1s2, 2s2 னா 2s2 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ இதுக்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான், இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, 5, 6, 7, 8. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வேலன்ஸ் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் மோனோவேலண்டா டைவேலண்டான்னு ஞாபகம் வச்சுக்கணும். மோனோவேலண்ட் எதெல்லாம் மோனோவேலண்ட்? மோனோவேலண்ட்னா என்ன? சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது மோனோவேலண்ட். பர் ஹைட்ரோஜன் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் எல்லா ஹாலோஜன்ஸும் எது? ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாமே வந்து என்ன ஆகும்? சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் டைவேலண்ட். டைவேலண்ட்னா என்ன? ஆக்சிஜன் வந்து டைவேலண்ட். ஆக்சிஜன் என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு BCl3 ஃபார் போரான். போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? பாரு, B இங்க இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இங்க 3. ஸோ 1, 2, 3. நெக்ஸ்ட் குளோரின். குளோரின் வந்து என்ன வேலண்ட்? மோனோவேலண்ட். மோனோவேலண்ட்னா என்ன? சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இது ஒரு சிங்கிள் பாண்ட் குளோரின், இது ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இது ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஹைபிரிடைசேஷன் பாரு, இது இஸ் S, இது P1, இது P2. So hybridization of BCl3 is sp2 hybridization. இப்போ next one பார்க்கலாம். first one வந்து sp2. இப்போ இது வந்து 1. Brcl3. இப்போ புரோமினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாமே இந்த குரூப்ல தான் வரும். வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. Cl வந்து என்னது? மோனோவேலண்ட். மோனோவேலண்ட்னா சிங்கிளி பாண்டட். அப்போ 1, 2, 3 3 குளோரின் 3 குளோரின் எழுதியாச்சு. இப்போ இதுல எத்தனை லோன் பேர் இருக்கு பாரு. இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். 2 லோன் பேர் இருக்கு. எத்தனை பாண்ட் பேர் இருக்கு? பாண்ட் பேர் வந்து 3, லோன் பேர் வந்து 2. இப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பார்க்கலாம்.
பாரு இது வந்து எஸ், இது ஒரு 2 எலக்ட்ரான் சேர்த்தணும். எஸ், P1 இது வந்து P2. இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 எலக்ட்ரான் P3 இது வந்து டி. எஸ் வந்து 1 தான். P3 வரைக்கும் தான் எழுதணும். D5 வரைக்கும் எழுதலாம். சோ இது ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3d. எங்க இருக்கு sp3d? இங்க இருக்கு. அப்போ செகண்ட் ஒன்னுக்கு இது செகண்ட் ஒன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் d. ஃபர்ஸ்ட் ஒன் d. பாரு இதுவும் இதுவும் இருக்கு. அப்போ b யும் c யும் கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் என்ன? செகண்ட் வந்து sp3d. செகண்ட் ஒன் வந்து c. இப்போ செகண்ட் ஒன் வந்து இதுல b இருக்கு. ஆப்ஷன் இதுதான் வரணும். மத்ததும் செக் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் pH3. pH3 பாஸ்பரஸ் எங்க வரும் பாரு? நைட்ரஜனுக்கு கீழ பாஸ்பரஸ் வரும். கார்பனுக்கு கீழ என்ன வரும்? சிலிக்கான் வரும். ஆக்ஸிஜன் கீழ என்ன வரும்? சல்பர் வரும். இத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 5. இப்போ 5 போடலாம். 1 2 3 4 5. ஹைட்ரஜன் வந்து மோனோவேலன்ட். சோ 1 2 3. ஹைபிரிடைசேஷன் என்னது? இது வந்து S, இது வந்து P1, இது வந்து P2, இது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து P3. சோ ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. இது வந்து தேர்ட் ஒன். சோ தேர்ட் ஒன் வந்து A. This is sp3 hybridization. பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் A க்கு டாலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஆட்டோமேட்டிக்கா sbcl5 2- வந்து this is fourth one. சோ இதுக்கும் நீ வந்து போட்டு பார்க்கலாம். பிஎம் வந்து எதுல வரும்? இது ஃபோர்த் ஒன் மேட்ச். Next question. Which of the following does not contain intramolecular hydrogen bonding? So நமக்கு ரெண்டு hydrogen bonding இருக்கு. Inter ஒன்னு, intra ஒன்னு. So interனா என்னது? Between two molecule. இப்போ HF இருக்குன்னா இன்னொரு HF கூட இது ஃபார்ம் ஆகும். இன்னொரு HF கூட பாண்ட் ஃபார்ம் ஆகுறது. இதுதான் வந்து என்ன சொல்றோம்? ஹைட்ரஜன் பாண்டிங். இது வந்து இன்டர்னா பிட்வீன் டூ மாலிகூல்ஸ். இன்ட்ரானா சேம் மாலிகூல் கூட ஃபார்ம் ஆகுறது தான் வந்து இன்ட்ரா. சோ இதுல பார்த்தேன்னா பக்கத்து பக்கத்துல இருக்கணும். இப்போ NO2 இருக்கு, N வந்து இருக்கு, டபுள் பாண்ட் O, அப்புறம் இங்க ஒரு கோஆர்டினேட் பாண்ட் O இருக்கும்போது இதுக்கும் இதுக்கும் என்ன ஆகும்? சோ இது வந்து நம்ம டாட்டட் லைன்ஸ்ல போடுவோம் ஹைட்ரஜன் பாண்டிங்க. சோ ஆக்ஸிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். எப்போ ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னா ஹைட்ரஜனுக்கும் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட மட்டும்தான் என்னவாகும்? ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். சோ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் நம்ம இங்க யூசுவலா பாக்குறது வந்து ஆக்ஸிஜன், ஃப்ளூரின், இது கூட தான் மேக்ஸிமம் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது பேரா பொசிஷன்ல இருக்கு. பேரா பொசிஷன்ல இருக்கும்போது பாரு இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது இந்த ஹெச்சும் இந்த ஓவும் கண்டிப்பா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகாது. சோ த ஆப்ஷன் வில் பி பி. இப்போ இதுவும் இதுவும் என்ன பொசிஷன்ல இருக்கு? ஆர்த்தோ பொசிஷன். இது என்ன பொசிஷன்ல இருக்கு? ஆர்த்தோ பொசிஷன். இது என்ன பொசிஷன்ல இருக்கு? ஆர்த்தோ பொசிஷன். இது என்ன பொசிஷன்ல இருக்கு? பேரா பொசிஷன். சோ whichever இந்த பேரா பொசிஷன்ல இருக்கும்போது நோ intramolecular hydrogen bonding. So our option will be B. 10th option will be B.